சக்தி பராசக்தி. என் அன்பு செல்லமே, இந்த பதிவை 2 நிமிடம் முழுமையாக கேள் தங்கமே. உன்னிடம் பேசாமல் இருப்பவர் நிச்சயம் உன்னிடம் வந்து பேசப் போகின்றார். அப்பொழுது உன்னுடைய மன பாரம் அனைத்தும் குறைந்துவிடும் தங்கமே. நீ யாரை பார்க்க வேண்டும், யார் உன்னிடம் பேச வேண்டும், இவர் வந்தால் மட்டுமே என் வாழ்க்கை முழுவதும் நலமாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் நீ என்னிடம் வேண்டினாய். அந்த உறவை இப்பொழுது உன்னிடம் பேசப் போகின்றார். அவர் பேசினால் மட்டுமே உன்னுடைய மனபாரம், மன கஷ்டம் அனைத்தும் குறைந்துவிடும் தங்கமே. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அதில் நன்றாக நடிக்கிறவர்களை உறவுகள் அருகில் வைத்து கொண்டாடுகிறார்கள். நடிக்க தெரியாதவர்களை தூரமாக வைத்து ஒதுக்கி விடுகிறார்கள். இதுதான் இன்றைய உறவுகளின் நிலைமை தங்கமே. உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடமே வந்து சேருவார். அம்மா, நான் அதை நிச்சயமாக உனக்காக நடத்தி வைப்பேன் தங்கமே. உன்னிடம் 2 நிதர்சனமான உண்மைகளை சொல்கிறேன் கேள். இறைவன் தரும் வரங்களில் மிக பெரிய வரமே ஆரோக்கியமான உடல்தான். உன்னுடைய பணிகளை மற்றவர்களின் உதவியின்றி நீ செய்து கொள்ள முடிந்தால் நீதான் தங்கமே அதிர்ஷ்டசாலி. 2வது, மகிழ்ச்சி, மன நிம்மதி, ஆரோக்கியம் இவற்றை பாதிக்கும் எதுவாக இருந்தாலும், அதன் மதிப்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அது உங்களிடம் இருப்பதால் உங்களுக்கு எந்த பயனும் இருக்க போவதில்லை தங்கமே. நீ உன் உறவுடன் அனைத்தையும் மறந்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இரு. இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. நான் மட்டுமே உனக்கான நிரந்தர உறவு. உன்னிடம் பேசாமல் இருப்பவர் இப்பொழுது உன்னை தேடி வந்து பேசப் போகின்றார். யாரை மகிழ்விக்க வேண்டும் என்று அல்லாமல் உங்களை மகிழ்ச்சியாக ஆக்குபவர்களுடன் வாழ்க்கையை செலவிடு தங்கமே. அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இருக்கும். நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன். ஓம் சக்தி பராசக்தி.